ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேங்களூர் வந்தாச்சு. வாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேங்கிறத பார்க்கலாம். 2 கட்டைப்பையிலுமே வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தம்பிக்கு ஓட்டு பக்கோடானா பிடிக்கும், அதனால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாப்பாவுக்கு தொட்டலில் கட்டுறதுக்கு அந்த கட்டை, புளி, நோம்பி எப்போ லட்டு செஞ்சுருந்தோம் வீட்டிலையே, அதனால் ஒரு 7 லட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வரமிளகா, பஞ்சாமிர்தம் ஒரு டப்பா, இது ஆட்டுக்கால், தேங்காய், வீட்டிலையே ஆட்டின தேங்காய், வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள், 2 கிலோ சின்ன வெங்காயம், இதுவும் எங்கள் காட்டிலே விளைஞ்ச சின்ன வெங்காயம் தான். தேங்காய் ஒரு 5 தேங்காய். வாங்க இன்னொரு கட்டைப்பையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை, இது பச்சரிசி மாவு, இடியாப்பெல்லாம் செய்வோம்ல அந்த பச்சரிசி மாவு, இது எங்கள் காட்டு உளுந்து, 2 சீப்பு ரஸ்தாளி, இதுவும் எங்கள் மரத்து காய் தான். இந்த சம்பளத்தில் பச்சைப்பயிறு மாவு, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தலைக்கு நான் பச்சைப்பயிறு மாவு தான் தேய்ப்பேன், அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் இது, அப்புறம் 10 மாங்காய், இது எங்கள் மரத்து காய் தான். இதுதான் பச்சைப்பயிறு மாவு, மிஷினில் கொடுத்தது, நல்லா நைஸாக அரைச்சிருவாங்க. நல்லா நைஸாக அரைச்சா தான் தலைக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிருவோம். ஷாம்பெல்லாம் நான் போடுறதே இல்லை, பச்சைப்பயிறு மாவு தான் போட்டுட்ருக்கேன். தம்பிக்கும் 3.5 வயசு ஆகுது, இன்னமும் பச்சைப்பயிறு மாவு தான் போட்டுட்ருக்கேன். பாப்பாவுக்கும் பச்சைப்பயிறு மாவு தான் போடுவேன். இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தது. Okay, bye. Thanks for watching.